டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபருக்கு எதிராக கனடாவினுடைய வர்த்தக போர் வெடித்தது. டாலருக்கு டாலர் என்பது இந்த வர்த்தக போராகும். கனடாவினுடைய பிரதமரையும் கனடாவினுடைய கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கின்ற ஒன்டாரியோ மாநில ஆளுநர் டக் ஃபோர்ட்டையும் டொனால்ட் ட்ரம்ப் முட்டாள்கள் என்று திட்டுகின்ற அளவிற்கு கனடா அமெரிக்கா மோதல் சூடு பிடித்திருப்பது முதலாவது விடயம். ஈரானுக்கு எதிராக டி-டே பிரகடனம் செய்த அமெரிக்கா தன்னுடைய பக்கத்து வீட்டில் தனக்கு எதிராக டி-டே பிரகடனம் ஒன்று டி-டே என்று இல்லாமல் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க தவறியது இன்று காலை நடைபெற்ற முக்கிய சம்பவமாகும். இரண்டாவதாக சவுதி அரேபியாவினுடைய ஆயில் டேங்கர் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகி அதனுடைய இயந்திர கட்டுப்பாட்டு அறை எரிந்து கொண்டிருக்கின்றது. கப்பல் நகர முடியாத தாக்குதல் நடந்திருக்கின்றது. தாக்கியவர் யார் தெரியவில்லை. பிரிட்டனினுடைய கப்பல் கண்காணிப்பு அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. சவுதி இளவரசரும் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ராங்கும் சந்திப்பு. சவுதி அரேபியாவின் $7 பில்லியன் பிரான்சில் 3 பூங்காக்களை அமைப்பதற்கு சவுதி பிரான்ஸ் இணக்கம். சவுதி அரேபியா தன்னுடைய முதலீடுகளை சவுதிக்கு வெளியில் கொண்டு செல்லுகின்ற வரலாற்றின் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இது அமைந்திருக்கின்றது. பிரிட்டனில் 5 இளைஞர்கள் அயர்லாந்தில் மரணித்த 5 இளைஞர்களை போல விரைவு சாலையில் எதிர்ப்பக்கமாக வாகனத்தை ஓடி அவர்களை விரட்டிய போலீசாருடன் மோதி 5 இளைஞர்களும் அந்த இடத்திலேயே மரணம். பிரிட்டன் போலீசார் விரட்டிய 2 அவர்களும் அந்த இடத்திலேயே மரணம். 7 பேர் கொத்தாக மரணம். பிரித்தானியாவினுடைய சவுத் பேங்க் சாலையில் நடைபெற்ற சம்பவம். இளையோர் விரைவு சாலையில் ஒரு பக்கமாக செல்லுகின்ற பாதையில் எதிர்ப்பக்கமாக வாகனத்தை ஓட்டி அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் காண்பித்து இன்ஸ்டாகிராம் மூலமாக லைக் எடுப்பதற்காக செய்த இன்று இளையோரிடையே நடைபெறுகின்ற சாகச விளையாட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை விட இதுபோல வாகனங்களை எடுத்து வேகமாக ஓடி மரணிப்பதாகவே இருக்கின்றது. இவர்கள் மரணிப்பதோடு மட்டுமல்லாமல் போலீசாரும் இறந்திருக்கின்றார்கள். பிரிட்டனில் மிகப்பெரிய சோகமாக இருக்கின்றது. லைக் எடுப்பதற்காக வாழ்க்கையை இழந்து போகின்ற இளைய தலைமுறையின் சோக கதை அயர்லாந்தில் இருந்து பிரிட்டனுக்கு மாறி இருக்கின்றது. இந்த வகையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த முக்கிய சம்பவங்களில் இன்று முதலாவதாக பார்க்கப்பட வேண்டியது கனடாவினுடைய ஒன்டாரியோ மாநிலத்தினுடைய ஆளுநர் டக் ஃபோர்ட் அறிவித்திருக்கின்ற ஒரு தகவல். அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு வர்த்தக போரை கனடா முன்னெடுக்குமாக இருந்தால் அமெரிக்காவை எப்படி வீழ்த்தலாம் என்ற கருத்தை அவர் எச்சரிக்கையாக டொனால்ட் ட்ரம்பிற்கு விடுத்திருக்கின்றார். கனடாவினுடைய பொட்டாசியத்தை அனுப்புவதை நிறுத்த வேண்டும். கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு மின்சாரம் செல்லுகின்றது மலிவு விலையில், அதை நிறுத்த வேண்டும். மேலும் பல கனிம வளங்கள் அமெரிக்காவிடம் இல்லாதது கனடாவில் இருந்து அமெரிக்கா செல்லுகின்றது. இவற்றை நிறுத்தினால் அமெரிக்க தொழிற்சாலைகளே ஸ்தம்பித நிலையை அடைந்துவிடும். இவை அனைத்தையும் நிறுத்துவதன் மூலம் இந்த பொருளாதார தடை, அதாவது கனடா மீது 50% இறக்குமதி வரியை விதித்த டொனால்ட் ட்ரம்பிற்கு வலியை காட்ட வேண்டும். அதேவேளை இந்த வலியை சும்மா விடக்கூடாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய மேக்கா அணியும் ரிப்பப்ளிகன் கட்சியும் எந்தெந்த மாநிலங்களில் முன்னிலை பெற்று அந்த மாநிலங்களை ஆட்சி செய்கின்றார்களோ அத்தகைய மாநிலங்களை தனியாக பிரித்தெடுத்து அந்தந்த மாநிலங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை முன்னெடுப்பதன் மூலம் அமெரிக்க அதிபருக்கு வாக்களிக்கின்றவர்களுடைய வாக்குச்சீட்டுகளின் மீது பொருளாதார அடியை போடுவதன் மூலம்தான் அமெரிக்க அதிபருக்கு வலி விளங்கும். அதன் மூலம்தான் இந்த போரில் அமெரிக்காவை திருத்த முடியும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் கனடா இதை செய்வதன் மூலமாக வலி சுமக்காமல் இருக்க முடியாது. போர்க்களம் என்றால் 2 பக்கங்களிலும் சேதம் ஏற்படத்தான் செய்யும். அமெரிக்கா வலி சுமக்கின்ற பொழுது கனடாவும் வலியை சுமக்க வேண்டித்தான் வரும் என்றும் அதற்கு மக்கள் தயாராக வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதியில் இருந்து கனேடிய பிரதமர் மார்க் கார்னேனுடைய அறிவிப்பின்படி டாலருக்கு டாலர் என்கின்ற யுத்தம் ஆரம்பமாகின்றது. இது டி-டே தான் டாலர் போராக அமைகின்றது. டி-டே என்பது இதனுடைய சுருக்க குறிப்புரையாக இருக்கலாம். ஆனால் இதனுடைய கருத்து அமெரிக்கா கனடாவிடம் இருந்து வரி மூலம் $100 இழுத்தால் அமெரிக்காவிடம் இருந்து கனடா $100 அதே வரி மூலம் இழுக்கும். இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய வரியினால் எதுவும் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்துவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதனால் கனடாவினுடைய பிரதமரும் ஒன்டாரியோ கவர்னரும் முட்ட
முட்டாள்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டி தீர்த்திருக்கின்றார். இது கனடா அமெரிக்கா வர்த்தக போராகும். இரண்டாவதாக, அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது 2 வியூகங்களை வகுத்திருப்பதாக டென்மார்க்கினுடைய பிரபல செய்தியாளர் கிறிஸ்டியான் மௌரிட்சன் கூறுகின்றார். முதலாவது, அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலமாக உள்நாட்டு ரீதியாக ஈரானை முடக்குவதற்கும் ஹோர்முஸ் நீரிணையில் தன்னுடைய பலத்தை அதிகரிப்பதன் மூலமாக ஈரானுடைய கட்டுப்பாட்டை இழக்க செய்வதற்குமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது என்றும், போர் நடைபெற தொடங்கியதன் பின்னதாக இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஆயில் செல்லுகின்ற அளவு 400% அதிகரித்திருப்பதாக அவர் கூறுகின்றார். அதாவது போருக்கு முன்னர் இருந்ததை விட 20% ஆயில் ஓமான் வழியாக செல்லுகின்றது. ஓமான் கடற்கரையோர பகுதியாக இருந்த கன்னிவெடிகளை அகற்றி இரவு நேரம் கப்பல்களினுடைய டிராடர்கள் நிறுத்தப்பட்டு இந்த கப்பல்கள் கொத்தாக ஹோர்முஸ் நீரிணையை கடக்கின்றன. 1 கோடி பீப்பாய்கள் தினசரி வெளியேறுகின்றது. இது ஈரானுடைய ஆயில் தடை கட்டுப்பாடு தகர்ந்து செல்வதன் அடையாளம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய படைகள் அதிகரிப்பதனால் ஹோர்முஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடு ஈரானிடம் இருந்து மெல்ல மெல்ல குறைவடைவதாக அவர் தெரிவிக்கின்றார். ஈரானுடைய ராணுவம் கடந்த 4 வாரத்திற்கு முன் இருந்ததை விட இப்பொழுது தளர்வான நிலையில் தான் இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இப்படி ஒரு செய்தி ஏற்கனவே வந்திருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை வியூகத்தின் ஓர் அங்கம்தான் இது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த இடத்தில் மத்திய கிழக்கை நம்பி இனி பயனில்லை. சவுதி அரேபியாவை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் சவுதி விஷன் 2030 என்று கூறப்படுகின்ற மாபெரும் பொருளாதார திட்டம் ஒருபுறம் இருக்க, சவுதி இளவரசர் இப்பொழுது உலகத்தின் பிரபலமான உதைபந்தாட்ட அணிகளை விலைக்கு வாங்குவது போன்ற சவுதி அரேபியாவிற்கு வெளியில் இருக்கின்ற பொருளாதாரத்தில் பெரும் முதலீடுகளை வழங்க தொடங்கி இருக்கின்றார். அந்த வகையில் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ராங்குடன் புதிய வர்த்தகம் செய்திருக்கின்றார். 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களில் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் இருந்து சுமார் 20-30 கிலோமீட்டர்கள் தொலைவில் டிஸ்னி லேண்ட் போல புதிய கண்காட்சி பூங்காக்களை அமைக்க இருக்கின்றார். இதில் ஒன்று ஜப்பானில் புகழ்பெற்ற சித்திர கண்காட்சி ஆகிய மங்கா என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து ஒரு கண்காட்சியகம் திறக்கப்பட இருக்கின்றது. பிரான்சிய அதிபருக்கும் சவுதி இளவரசருக்கும் விளங்கிய சித்திரப்படம் இந்த ஜப்பானினுடைய சித்திரப்படம் ஆகிய மங்கா என்பதாகும். இருவருக்கும் மங்காத்தாவை விட வேறென்ன விளங்க போகின்றது என்ற கேள்வி ஒரு புறம் இருக்க, இந்த முதலீடானது சவுதி அரேபியாவினுடைய பரந்த பணிகளின் ஓர் அங்கமாக இருக்கின்றது. இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஐரோப்பா எத்தகைய ஆபத்தில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளாமல் ஐரோப்பாவில் சிறு பிள்ளைகள் அல்லது இளைஞர்கள் வாகனங்களை வேகமாக ஓட்டி தங்களுடைய சமூக வலைத்தள பதிவுகளில் அதை ஒரு கெத்தாக காட்ட நினைத்து அநியாயமாக உயிர்களை பறிகொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பிரிட்டனினுடைய சவுத் பேங்க் சாலையில் நேற்று நடைபெற்ற ஒரு விபத்து எல்லோருடைய மனங்களையும் தொட்டிருக்கின்றது, உறைய வைத்திருக்கின்றது. 5 இளைஞர்கள் வாகனத்தை எடுத்து கன வேகத்தில் ஓடியிருக்கின்றார்கள். இவர்கள் ஓடிய வாகனம் விரைவு சாலையில் ஓடக்கூடாத பக்கத்தில் ஒரு பக்கமாக எதிர்பக்கமாக வந்து கொண்டிருக்கின்ற வாகனங்களை எதிர்த்து இவர்கள் ஓடத் தொடங்கினார்கள். இத்தகைய செயல்கள் பெரும் விபத்தை இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களுடன் மோதுகின்ற வாகனங்களில் ஏற்பட்டு கொத்தணியாக விபத்துக்கள் ஏற்பட்டு பெருமரணங்கள் ஏற்படுகின்ற ஆபத்தான செயல். இதை செய்து லைக் பெறுவதற்கும் இப்படியான சாகச செயலை செய்தார் அப்பா, இவன் எவ்வளவு பெரிய கெத்தான ஆள் என்று இன்றைய ஜென்சி தலைமுறையினர் வாழ்த்துவார்கள் என்பதற்காக இந்த ஓட்டம் ஓடியவர்களை விரட்டி போலீசாரும் இவர்களுக்கு பின்னால் சென்று போலீசாரின் வாகனமும் இவர்களின் வாகனமும் மோதி இந்த கார்களில் இருந்த 7 பேரும் அந்த இடத்திலேயே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையிலேயே மரணமடைந்திருக்கின்றார்கள். இது இளையோரினுடைய இன்றைய சாகச செயலாக இருக்கின்றது. மரண விளையாட்டு என்பது சட்ட மீறலாக இருக்கின்றது. பயங்கரவாதிகள் போர் செய்கின்றார்கள், பயங்கரவாதிகள் உயிர் கொடுக்கின்றார்கள் என்றால் இவர்களை பயங்கரவாதிகள் என்று எதற்காக ஐரோப்பிய அரசுகள் பிரகடனம் படுத்தாமல் இருக்கின்றன என்ற கேள்வி இந்த மரணத்தை காட்டுகின்றது. இதே செயலை வேறொரு நாட்டவர் செய்தால் அது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கின்ற பொழுது இது போன்ற செயல்களுக்கான வரையறை என்ன என்ற விவாதங்கள் எதிர்காலத்தில் எழுப்பப்பட வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. வாகனங்களை வாங்கி அதிக வேகத்தில் சென்று மற்றவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கின்ற பொழுது அதுவும் பயங்கரமான ஒரு செயலாகவே இருப்பதனால் பயங்கரவாதத்திற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு? இரண்டும் இறுதியில் மரணத்தையே தருவதனால் இந்த வரையறை மாற்றப்பட வேண்டுமா என்ற சிந்தனையையும் இந்த கேள்விகள் எழுப்புகின்றன. ஏனென்றால் கடந்த
கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அயர்லாந்து நாட்டில் 5 இளையோர்கள் இதுபோல காரை வேகமாக ஓடி சென்று விபத்தை சந்தித்து 5 பேரும் அந்த இடத்திலேயே மரணித்தார்கள். இவர்களுடன் மோதிய மற்றவர்கள் மூவரும் உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் கிடக்கின்றார்கள். இந்த ட்ரெண்ட் மாற வேண்டும் என்பதை சொல்ல யாரும் இல்லாத நிலையில் இளைய தலைமுறையினர் தவறான பாதையில் செல்கின்றார்கள் என்பது இவர்களுடைய தவறான ஓட்டமாக இருக்கின்றது. இதை நினைத்து ஐரோப்பிய பெற்றோர் கலங்கி நிற்கின்றார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.